Hello guys, welcome back to my channel Twilightingideas. இன்னைக்கு என்னோட குக்கிங் பிளேலிஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்ய போறேன். அதாவது 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது என்னோட பாட்டி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சூப்பரா ப்ரான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒயிட் கலர்ல நல்லா செமையான ப்ரான்ஸ். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்க ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான் எல்லாமே. நாங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை டிவைன் பண்ணி அந்த உள்ளே இருக்க பிளாக் கலர் நர்வ் மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேஜரான இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ப்ரான் ரெசிபி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த ப்ரான்ஸ்லேயே வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் சாகி ஆகிடும். தனியாக வாட்டர் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இப்போ நம்ம ப்ரான்ஸில் மசாலா கோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே நான்வெஜ்னால இரும்பு கடாய் தான். ஸோ எங்கள் வீட்டில் இரும்பு கடாயில் கொஞ்சம் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலா கோட் பண்ண ப்ரான்ஸ் எல்லாத்தையும் அதில் எடுத்து போட போகிறேன். போட்டதுக்கப்புறமா ப்ரான்ஸோட குக்கிங் டைம்ஸ் பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ். ஸோ அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா அந்த ப்ரான்ஸ்குள்ளே இறங்கி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரான் ரெசிபி ரெடி ஆயாச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் சாம்பார் கூட இல்லை ரசம் கூட வச்சு பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ப்ரான் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் டு மை சேனல். பாய்.